சென்னை வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதியில் 80 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வீடுகளை இடிப்பதற்காக கணக்கெடுக்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இதனை கண்டித்து 400க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர் பாஷா, சென்னை வேளச்சேரி என்பது மிகவும் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. சுமார் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதிகளில் வீடுகளை கட்டி வாழ்ந்து வரக்கூடிய மக்களை தற்போது அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கிறோம். இன்று காலை முதலாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்பகுதி மக்கள். ஏனென்றால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 80 ஆண்டுகளாக இப்பகுதியிலேயே தங்களது குழந்தைகளுடன் வசித்து வரக்கூடிய சூழலில் தற்போது வேளச்சேரி ஏரியை மேம்படுத்துவதாகவும் இதற்காக திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பார்க்கிங் உள்ளிட்ட மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தற்போது இந்த வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் முதற்கட்ட முயற்சியாக கணக்கெடுக்கும் பணியினை தமிழக அரசு துரிதப்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்று காலை முதலாகவே தமிழகம் அரசு இந்த கோரிக்கை கைவிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கடந்துவிட்டது. ஆனாலும் கூட இந்த போராட்டம் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது என்பதாகவே கூறலாம். காலை போராட்டத்தை தொடங்கிய நேரத்தில் இருந்த கூட்டத்தினை விட தற்போது அதிகப்படியான மக்கள் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த வீடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும், கணக்கெடுக்கும் பணியினை கைவிட வேண்டும் என்பதாகவே. இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களிடம் கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க, என்ன சொல்றாங்க? ஏன் நாங்கள் எங்க 3 ஜெனரேஷனா இருக்கோம், 5 தலைமுறையை கூட இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமா அங்கே இருக்கோம். அதனால வீடு நாங்கள் கட்சியில் ஓட்டு போட்டு ஜெயிச்சு எல்லாம் நல்லது பண்ண கடைசி வரைக்கும் எங்களுக்கு இப்போ எதுவுமே பண்ணலை. நேற்று 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் குழந்தை குட்டிகளும் போன வாரம் அன்னைக்கே வந்தோம். இன்றைக்கே 2 நாளாக அலையிறோம். நாங்கள் நேற்று அம்மாவை போய் பார்த்தோம், எம்பி அம்மாவை போய் பார்த்தோம். சரி, எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படி. நான் எல்லாம் அவங்க கூட இருக்கேங்க, உங்களுக்கு எல்லாம் பட்டா வாங்கி தரோம், எல்லாம் செய்கிறோம், கூட இருக்கோம், எங்களை எல்லாம் பண்ணோம். ஆனால் நேற்று போய் அவங்க உடல்நல சரியில்லை, நாங்கள் வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நேற்று போய் கேட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்குமா நேற்று வரைக்குமா எந்த அரசியல்வாதியும் எதுவும் இல்லை. எதிர்கட்சி தலைவர் காலையிலேருந்து வந்தாங்க, பேசினாங்க. அவங்களா இருந்தா கூட எங்களுக்கு ஏற்கனவே இருந்துட்டு போனவர் அவர் கவுன்சிலர், அவரு எல்லாம் பண்ணாரு. இப்பதான் வந்திருக்காங்க. நேரடியாகவே கேட்டோம். இவர்கள் கூறக்கூடிய கருத்து என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலையீடு இருக்கக்கூடிய நபர்களும் இங்கு தற்போது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்களும் கூட இங்கு பார்வையிடவில்லை. தொடர்ந்து தங்களுக்கு பட்டா வழங்க கோரி கோரிக்கையினை பல நாட்களாக முன்வைத்து வருகிறார்கள். ஆனாலும் கூட அவை தற்போது வரை நிறைவேற்றி தரப்படவில்லை என்பதாக கோரிக்கையாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மற்றொரு மூத்த குடிமக்கள் ஒருவரிடம் கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? இப்ப வீடுகளை கணக்கெடுக்கும் பணின்னு சொல்றாங்க. இது ஒருவேளை இப்படி அப்புறப்படுத்தினா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க? ரொம்பவே பாதிக்கப்படுவோம். நாங்க எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த இடம் தான். எங்க பிள்ளை குட்டிங்கெல்லாம் பிழைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே இந்த இடம் தான் எங்களுக்கு. எங்களுடைய இடத்த விட்டுட்டு எப்படி அடுத்தவங்க இடத்துக்கு நாங்க போக முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு அந்த இடங்கள்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, தெரியுதுங்களா? அதனால எங்களுக்கு எங்க இடத்த எங்ககிட்ட கொடுங்க. உங்களுக்கு எங்களால என்ன பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க. முதல்ல நீங்க அதை நிரூபிச்சு கொடுங்க. எங்களுக்கு ஒருத்தரும் வரலையே. நேத்துல இருந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், வெள்ளிக்கிழமையில இருந்து ஒருத்தரும் வரலையே. ஓட்டு வாங்க மட்டும் தான் வந்தாங்க. மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேருமே. நாங்க எல்லாமே செய்து கொடுப்போம், உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுப்போம் தான் எங்க கிட்ட நிர்ணயம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அதுதான் உண்மை. நேரடியாகவே கேட்டோம். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல கட்ட போராட்டங்களை முன்வைத்திருக்காங்க. ஆமா, சொல்லுங்கம்மா. நாங்க 82ல வந்தோம். 82ல வரும்போது இங்க வீடுங்களா அவ்வளோ கிடையாது. அப்போ பெரிய ஏரி. இது ஏரினா எப்படின்னா, நாங்க இது ரேஸ் கோர்ஸ் பாத்தீங்களா, அந்த ராண்டோடம் கிண்டி திரும்புறோம் பாருங்க, அதற்கு இந்த ஏரி அவ்வளோ பெரிய ஏரியை கவர்மெண்ட்ல இடம் கொடுத்து இந்த பக்கம் பல்ல மண் எடுத்து ஹவுசிங் போர்டு கொடுத்தாங்க. ஹவுசிங் போர்டு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏரி கரை மேல தான் இருக்கிறோம். நாங்கள் ஏரி உள்ள இல்லை. இப்போ எங்களை என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் காலி பண்ணின்னு
செம்மஞ்சேரி போங்கோ, நீலாங்கரைக்கு போங்கோ, ஹவுசிங் போட்டு தரோம், இதற்கா ஹவுசிங் போட்டு தரோன்னு சொல்ல எங்களை அங்கே போகணுன்னு சொல்ல இவங்க ஏகப்பட்ட போலீஸை கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து 10 போலீஸ் 20 போலீஸ் ஏதும் போதே போலீஸ்காரங்க தான் வீட்டுக்குள்ளேயே வராங்க. என்னவோ நிறைய கொலை பண்ண மாதிரி எல்லா போலீஸோட வந்து வீட்டில் வந்து ஆம்பளைங்க யாருமே கிடையாது. எல்லா ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதுவும் திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு மேலே வராங்க இவங்க. ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தாங்க, எல்லா ஆம்பளைங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, உங்களை யாரும் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து எப்படி வராங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ சில பொம்பளைங்க எல்லாமே வீட்டு வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்களாம் நாங்கள் 9 மணிக்கெலாம் வீட்டில் தான் நாங்கள் போயிடுவோம். அப்போ கொஞ்சம் வயசானவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் வரும்போது போலீஸோட கூட்டின்னு வந்துட்டு நம்பர் எல்லாம் போட்டாங்க. என்னம்மா என்ன சொல்றாங்க? நாங்கள் என்ன சொல்றோன்னா, இங்க காம்பவுண்ட் போடுறேன்னு சொல்றீங்க, காம்பவுண்ட் போட்டுக்குங்க. ரோடு வேணுன்றீங்க, ரோடையும் எடுத்துக்குங்க. எங்களுக்கு இங்க 10 இங்கே கொடுத்தா நாங்க வீடு நாங்களே கட்டிக்கிறோம், நீங்க எங்களை கட்டி தர வேணாம். எங்களுக்கு அது செய்ய மாட்டாங்களா? இவங்களோட கோரிக்கை என்னன்னா, இவங்களுக்கு ஐடியாவே வேற. இவங்களுக்கு போட்டு சவாரி விடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பணக்காரங்களாம் வருவாங்க. அப்ப பணக்காரங்களுக்கு தான் முக்கத்து கொடுக்குறீங்க, இதுமாரி கூலி வேலை செய்றவங்களாம் கிடையாதா? அப்ப எங்களால மனசால இல்லையா? அப்ப ஓட்டு கேட்க மாட்டோம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில்லு, வரி எல்லாமே கொடுக்குறீங்க. ஓட்டு எடுக்கும் போது மட்டும் ஆரத்தி எடுங்க, அதை எடுங்கன்னா இந்த ஏழை மக்கள் தான் உங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறதே. அப்ப எல்லா கட்சிக்காரங்க வரீங்களா? எம்பி வராங்க, எம்எல்ஏ வராங்க, கவுன்சிலர் வராங்க. இன்னைக்கு வந்து 4 நாளா நாங்க போராட்டம் பண்ணிருக்கிறோம், யாருமே இங்க வரல. எங்களுக்கு இங்கதான் வேணும். நேரடியாகவே கேட்டோம். இவர்களது கோரிக்கை என்பது இதே நிலத்திலேயே கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். பூர்வக்குடி மக்களை போன்று 50 ஆண்டுகளை கடந்து இங்கு வசித்து வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது இந்த பகுதியிலேயே இவர்களுக்கான இடம் என்பது வழங்கப்பட வேண்டும். தற்போது இந்த நிலத்தினை, அந்த வீட்டினை இடிப்பதற்காக கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய இந்த பணியினை கைவிட வேண்டும். அதற்காக தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கையெழுத்து வாங்கி இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கிடம் கையெழுத்தை வாங்கி எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர் பாஷா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலலிதா.